இந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் தெரியுமா இவ்வளோ வாய் பேசுகிறோம்? புருஷனை அடக்கணும், மாமியார் அடக்கணும், புள்ள குட்டிங்கெல்லாம் அடக்கணும். அதனால தான் இவ்வளோ வாய் பேசுகிறோம் நாங்கள். ஆனால் இவங்க எங்களுக்கு கொடுக்குற பட்டம் வாயாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆம்பளைங்க ஏன் தெரியுமா அமைதியாக இருக்கிறோம்? நாங்கள் கத்தி பேச ஆரம்பித்தா குடும்பம் பிரிஞ்சிடும். விசேஷம் முடிஞ்சு வீடு திரும்பிய போது அப்பா முடியலடா சாமி. அப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அடிப்பாவி, ஒரு பட்டம் தான் கழட்டினேன், அதுக்குள்ள இவ்வளோ வேகமா எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டா எப்பட்றா? இந்த பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே கடவுளை பார்த்து ஓம் 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 சொல்கிறத விட கட்டின புருஷனை பார்த்து என்ன சொன்னாலும் ஆம் 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 சொல்லிகிட்டே இருங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இந்தாங்க சாப்பிடுங்க. கணவனுக்கு மீன் குழம்பில் விஷம் வைத்த மனைவி. இதுதான் சொல்கிறது, முதல்ல பொண்டாட்டி 2 வாய் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் சாப்பிடணும். சொந்தக்காரன் சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்கணும். அளவுக்கு மீறினா வாயும் வெந்துடும், வாழ்க்கையும் நொந்துரும். வறுமையில் இருக்கும்போது வாங்கன்னு கூப்பிடாத உறவையும், நல்லா வாழும்போது வரவேற்கிற உறவையும் உங்கள் வாசலோட முடிச்சுக்கோங்க. அத்தை, இன்னும் 4 நாள் கழிச்சு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். நீங்கள் இன்னையிலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கிளம்பும் போது ஒரே சண்டை போட்டு உங்களுக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், யாருக்கிட்டேயும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயம் இருக்குது. ஒன்று பணம், இன்னொன்று பாசம். இது 2மே நம்மளை அசிங்கப்படுத்தும். யோ, உனக்குள்ள மனுஷி வாழ்வாளா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். விடு, என்னை தடுக்காத, நான் போயே தீருவேன். நகரு. ஏய், உன்னை யார் தடுத்தா? பக்கெட் பிரியாணியும் சிக்கன் 65 ஆர்டர் போட்டேன், அதான் வந்திருக்கு, வாங்க பாரு. போ. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியாங்க? எந்த பிரியாணியாக இருந்தால் உனக்கு என்ன? நீ தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்களா? போ. ஏங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலங்க. பைய தூசா இருந்தது, அதான் தூசை தட்டலான்னு எடுத்துகிட்டு வந்தேங்க. பாருங்க, பையில் ஒன்றுமே இல்லை. ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் துணிமணிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேனா? பிரியாணி வாங்கிட்டு அவங்க சாப்பிடலாம், பசிக்குது. இந்த ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் தெரியுமா பேசுகிறத கம்மி பண்ணிடுறாங்க? அவங்க பேச ஆரம்பித்தா குடும்பம் 2 ஆகிடும். அதனால தான். ஆனால் அவங்களுக்கு பேர் பொண்டாட்டி தாசன். இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. நாளைக்கு என் தங்கச்சி வராளே. நான் நாளைக்கு லீவு போட்டுக்கோனே. நான் சும்மா சொன்னனே. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க, நான் நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பேன். அப்போ நகை விலை ஏறின்னு ஏறிக்கிட்டே போகுதுங்க. ஆனால் நம்ம கஷ்டத்துக்கு நம்ம கையில் இருக்க நகையை விற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும்போது நகை விலை குறைன்னு குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சிங்க. என்ன பண்ணுறது? அந்த அவசரத்துக்கு நம்மளுக்கு பணம் தேவைன்னு அந்த வேலையிலே விற்றுட்டு வந்துடுறேன். உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். எவன் மெசேஜ் பண்ணா? எதுக்கு மெசேஜ் பண்ணா? அவ எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்றா? ஓ, இன்னைக்கு நைட் 2 பேரும் ஓடி போலாம் பிளான் பண்றீங்களோ? போ, உன்னை யார் தேட போறாங்க? அவன் வீட்டு பக்கத்துலயே நீ சுத்தமாக நினைச்சேன் என்னைக்காவது இப்படி ஓடி போயிடுவேன்னு. கம்பெனி மெசேஜ் பிள்ளை. ஓ, என்ன பாக்குறீங்க? எதுக்கு பெட்டி பாக்குறீங்க? ஓ, என்னை சந்தேகப்படுறீங்களா? உங்களை பத்தி எனக்கு அப்பவே தெரியும். பக்கத்து வீட்டு ஆண்டியா எட்டி பாக்குறீங்கல்ல? உன் கூட மனுஷன் வாழ்வானா? சி, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். கணபதி ஹோமம் பண்ணல, வாஸ்து பார்த்து கட்டல, தினமும் பூஜையே பண்றதில்ல, கூட்டுறதே கிடையாது, வாசல்ல தண்ணி தெளிக்கிறதே இல்லை. ஆனாலும் பணம் கொட்டுன்னு கொட்டுது. எங்கன்னு தானே கேட்குறீங்க? ஒயின் ஷாப்ல. அப்பா, பிருந்தா சாப்பாடு கொண்டு வா. இந்தாங்க. ஏங்க, எங்கள் அப்பா அம்மா அவங்க ஊரில் பண்டிகையா, நம்ம 2 பேத்தையும் கூப்பிட்டாங்க. எப்போ போகலாம்? நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ஏங்க? போன தடவை வந்தப்போ உங்கள் அம்மா என்னை மரியாதையெல்லாம் பேசிவிட்டாங்க. என் மனசில் அதே ஓடிட்டுருக்கு, என்னால் வர முடியாது. இல்லைங்க, எங்கள் அம்மா தெரியாத ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்கே. உங்கள் அம்மா டெய்லி என்னை எதை சொல்கிறாங்களே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் சைட்லேருந்து ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
ஏங்க நம்ம பையனை நான் அடிச்சிட்டேங்க. ஏய் உன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறேன் நம்ம பையன் மேலே கையை வைக்காதன்னு. பின்ன என்னங்க, பருப்பு டப்பாயில இருந்து 1000 ரூபா எடுத்துக்கிட்டான். ஏய் பருப்பு டப்பால் 400 தான் இருந்தது. சிரிக்கிற மாதிரி நடிக்க முடியுங்க, ஆனால் நிம்மதியாக இருக்க மாதிரி நடிக்க முடியாது. ஏங்க ஒரு 1000 ரூபா கொடுங்க. ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்க. என் புருஷனுக்கு என் மேலே கொள்ள ஆசைங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் கேட்கும் போதெல்லாம் 1000 500ன்னு அள்ளி கொடுப்பாரு. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? லோன் கட்ட தான். சாமி வந்தாலும் பெண்களுக்கு தான் வருது, பேய் பிடிச்சாலும் பெண்களுக்கு தான் பிடிக்குது. இது என்னன்னு ஒன்றும் புரியல. வலிக்குது அம்மா. முடியல.